ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஆர்எம்செட் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்டியான அடை தோசை செய்ய போகிறோம். இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போது அடை தோசை செய்கிறதுக்காக 1 டம்ளர் அளவு இட்லி அரிசியை ஒரு பவுலில் கொட்டிக்கிறேன். 1/2 டம்ளர் அளவு துவரம்பருப்பு, 1/2 டம்ளர் அளவு கடலைப்பருப்பு, 1/4 டம்ளர் பாசிப்பருப்பு, 1/4 டம்ளர் உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்துடலாம். போய் எல்லாத்தையும் நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம், 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 3 வரமிளகா. இப்போ இதெல்லாம் ஊறுறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் மறந்துட்டு அரிசியை ஒன்றா ஊற வச்சுட்டேன். நீங்கள் ஊற வைக்கும் போதே அரிசியை தனியாக ஊற வச்சுட்டு அரைக்கும் போதும் தனியாக அரைச்சிக்கோங்க. இப்போது இது எல்லாம் 2 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் வரையும் ஊறட்டும். இப்போது 2 மணி நேரம் போல் ஊறிடுச்சு. இப்போ எல்லாத்தையும் போட்டு அரைச்சிக்கலாம். நான் அரிசியை ஒன்றா ஊற வச்சுட்டதுனால நான் இப்போவே போட்டு அரைச்சிக்கிறேன். நீங்கள் தனியாக ஊற வச்சுக்கோங்க. தனியாக ஊற வச்சுருந்தீங்கன்னா அரிசியை போட்டு கொஞ்சம் நேரம் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் மற்ற பொருட்களெலாம் போட்டு அரைச்சிக்கோங்க. சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 10 பல் பூண்டு நம்ம ஊற வச்சுருக்க தண்ணியே போட்டு அரைச்சிடலாம். இப்போது நம்ம அடை மாவு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் அடை தோசை மாவை கொஞ்சம் குறைன்னு அரைச்சிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போது இது ஒரு 2 மணி நேரம் போல் ஊறட்டும். நான் இன்றைக்கி மிக்சியில் அரைச்சிருக்கேன். உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் கிரைண்டரில் கூட அரைச்சிக்கலாம். இப்போது அடை மாவு நல்லா ஊறிடுச்சு. இதில் 1 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம், 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். இப்போது இது கூட ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை வெட்டி வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். அது கூட ஒரு பச்சை மிளகா சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். 2 கொத்து கருவேப்பிலையும் நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். உங்ககிட்ட முருங்கைக்கீரை இருந்துச்சுன்னா நீங்கள் முருங்கைக்கீரை சேர்த்துக்கோங்க. முருங்கைக்கீரை சேர்த்தா நல்லா வாசனையாக இருக்கும். முருங்கைக்கீரை இருந்துச்சுன்னா மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு தோசை மாவு பதத்துக்கு ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் இந்த பதத்துக்கு கரைச்சிக்கோங்க. இப்போது இதில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேன். உங்ககிட்ட ஆயில் இருந்துச்சுன்னா ஆயில் சேர்த்துக்கலாம், நல்லெண்ணெய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம், உங்கள் இஷ்டம்தான். இப்போது இதை திருப்பி போட்டுக்கலாம். அவ்வளோதான், ரொம்பவுமே டேஸ்டியான ஹெல்த்தியான அடை தோசை ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.